ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. ஒரு கம்போஸ்டிங் வீடியோவில் உடனேயே புதினா தண்டு ஊண்டி காமிச்சிருப்பேன். எவ்வளவு சூப்பராக அந்த குச்சிகள் தழிஞ்சு வந்து புதினா வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னையோட அந்த வீடியோ கொடுத்து 11 நாள் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி 11வது நாள். அடியில் காய்கறி கழிவு எப்படி கம்போஸ்டிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொட்டி காமிக்கிறேன். புதினாவில் எவ்வளோ வேர் விட்டுருக்கு உள்ளுக்குள்ளே அப்படின்னு பாருங்கள். இதில் மண்புழுக்களும் ஏராளமாக உருவாகி இருக்கிறத பாருங்கள். நான் உங்களுக்கு கீழே கொட்டி ரிசல்ட்டும் காமிக்கிறேன். இந்த புதினாவை நான் வந்து மேலோட கட் பண்ணி அப்படியே துண்டு மண்ணோட சேர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். மிச்சத்தை நான் கீழே கொட்டி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காமிக்கிறேன். எப்படி கருப்பாக கம்போஸ்டிங் ப்ராசஸ் 80% இந்த 11 நாளில் 80% கம்போஸ்டிங் ப்ராசஸ் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ கொடுத்து 10 நாளைக்கு அப்புறம் 11வது நாள் இன்றைக்கி நான் அந்த ரிசல்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலோட இந்த புதினா தண்டுகள் இருக்கிற மண்ணை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி வந்துருச்சு அழகாக. அதில் புதினா ஊண்டினபடி இருக்குங்க. அதை தனியாக மூடியில் எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி அதே மாதிரி வைக்க போகிறேன் அந்த பாட்டிலில். அடியில் நம்ம போட்டிருக்கிற காய்கறி கழிவு குப்பை, காய்ந்த இலை சருகு, மண்புழு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. மண்புழு குட்டி குட்டி குட்டியாகவும் மண்புழுக்கள் ஏராளமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கருப்பு கலர் தெரியுதா? இப்போ ஜூம் பண்ணி பார்க்குற வசதி கூட இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி கூட பாருங்கள். காய்கறி கழிவு எப்படி கருப்பு கலரில் அந்த காய்ந்த இலை சருகெல்லாம் மக்கி இருக்குதுன்னு பாருங்கள். அடியில் உடஞ்ச அந்த குச்சிகள் போட்டோம். காஞ்ச குச்சிகள் கூட நான் அடியில் போட்டு காமிச்சேன். அது கூட பாருங்கள் கொஞ்சம் மக்காமல் அப்படியே இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது. திருப்பி எல்லாத்தையும் அதே பாட்டிலுக்குள்ளே நான் போட்டேன். நீங்கள் பார்க்குறது கொம்புகள். அந்த கொம்புகள் மட்டும்தான் மக்காமல் இருக்குது. உடைந்த கொம்புகள் கூட நான் போட்டேன் வேஸ்ட் பண்ணாமல். அதுதான் மக்கி போகாமல் இருக்குது பாருங்கள். மற்றபடி மண் சேர்த்தோம், காய்கறி கழிவு கொஞ்சம் சேர்த்தோம், காய்ந்த இலை சருகு குப்பை மண்ணோடு சேர்த்தோம். எல்லாமே எப்படி கம்போஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். திருப்பி அதே மாதிரி அந்த மண்ணோடு இருக்கிற அந்த புதினாவை நான் அதிலேயே திருப்பி எடுத்து வச்சுட்டேன். நிறைய வேர் விட்டுருக்குங்க உள்ளுக்குள்ளே. எக்கச்சக்கமாக வேர் விட்டுருக்கு. இதில் பருப்பு கீரை முளைச்சிருக்கு, அரைக்கீரை முளைச்சிருக்கு, முளைக்கீரை முளைச்சிருக்கு, அதோட தக்காளி செடி கூட முளைச்சிருக்கு. அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுலேயும் காய்கறி கழிவு, இலை சருகு குப்பை எல்லாமே போட்டு புதினா ஊண்டி காமிச்சேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கம்போஸ்டிங்கில் உடனேயே புதினா தண்டுகள் ஊண்டி காமிச்சிட்டு இந்த மாதிரி மெத்தடில் கம்போஸ்டிங் பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன். இதுக்குள்ளே பாருங்கள். இப்போது இதுலேயே அடியில் காய்ந்த இலை கொம்பு, இலை சருகு கொம்பெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அடியில் அந்த கொம்புகள்லாம் மக்கலை. ஆனால் காய்ந்த இலை சருகெல்லாம் உங்களுக்கு கருப்பு கலரில் மாறி இருக்குது பாருங்கள். கொம்புகள் மட்டும்தான் மக்காமல் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா அதுவும் கண்டிப்பாக மக்கிடும். 10-15 நாளில் காய்ந்த இலை சருகு, அந்த பச்சையாக போட்ட அந்த கருவேப்பிலை குப்பை, காய்கறி கழிவு எல்லாமே எப்படி சூப்பராக மக்கி இருக்குன்னு பாருங்கள். கம்போஸ்டிங் நீங்கள் தனியாக பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் கம்போஸ்டிங் பண்ணி அதில் உடனேயே நீங்கள் செடிகள் வைக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இந்த மண்ணெல்லாம் திருப்பி அதிலேயே நான் போட்டு மேலோட்டமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புதினா வேரோடு இருக்குது பார்த்தீங்களா மண், அதையும் அதிலேயே திருப்பி வச்சிட போகிறேன். அடுத்த வீடியோ இந்த எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோ இதிலேருந்து நான் எப்படி அறுவடை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கம்போஸ்டிங் பண்ணலாம். நம்மளோட காய்கறி கழிவை நம்ம வெளியில் தூக்கி கொட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. அதோட நம்ம காய்கறி கழிவை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஹோம் கார்டனிங் எல்லாருமே இல்லத்தரசிகள் சூப்பராக பண்ணலாம். எவ்வளோ வேர்கள் பாருங்கள் புதினா தண்டில். அதெல்லாம் திருப்பி நான் அதே மண்ணிலேயே ஊண்டி வச்சுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 100% உங்களுக்கும் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அடுத்த வீடியோ புதினா அறுவடை வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.